பிடிச்ச மிகப்பெரிய அளவில் ஒரு ரியாலிட்டி ஷோவாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா பிக் பாஸ் தான். இப்போ இது சீசன் 9ல் இருக்குது, முடிஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சமீபத்தில் தான் திவ்யா அவர்கள் டைட்டில் வின்னர் அப்படின்னு எல்லோருக்குமே தெரிய வந்தது. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் இருந்தே தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருமே இவங்க டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க பண்ணி தான் நல்லாயிருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. அப்படி வந்து சபரி அவர்கள் ஒரு டைட்டில் வின்னராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவர் டிடிஎஃப் டாஸ்கில் என்ன பண்ணார் அப்படின்னா, என்ன தான் வந்து அவர் டாஸ்கில் இருந்தாலும் சாண்ட்ரா மயங்கி விழும்போது ஒரு ஹியூமனிட்டி அடிப்படையில் அவர் அவங்கள போய் காப்பாற்ற போயிட்டார். அதனால் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதற்கப்புறம் சபரி அவர்கள் ரொம்பவே எல்லோராலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன தான் நம்ம விளையாட்டுக்காக போனாலும் அங்கேயும் சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கும்போது அது நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அப்படி தான் சபரி அவர்களுக்கு நடந்திருக்கு. இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதையொட்டி சபரி அவர்கள் நிச்சயமாக டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு அவர் 105 நாட்கள் இருந்தார். ஒரு நாளைக்கு 15,000 வீதம் அவர் இப்போது 15 லட்சத்திற்கும் மேலாக 105 நாட்களுக்கு வந்து இப்போது சம்பளம் வாங்கியிருக்காரு டே 1லேருந்து அப்படின்ற விஷயம் வெளியாகியிருக்கு. அவர் எவ்வளோ பேரை படித்து இப்போது நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காரு, படிக்க வச்சிட்ருக்காரு அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போ கூட வாட்டர்மெலன் வந்து சொல்லியிருந்தாரு, விளம்பரத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் அதை பகிர்ந்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு இங்கே உள்ள எல்லாருமே இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த மனசு அப்படின்றது பெரிய விஷயம் தான். விளம்பரத்துக்காக பண்ணதாக இருந்தால் இருக்கட்டுமே அப்படின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போது சபரி அவர்கள் அதை வந்து படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்காக யூஸ் பண்ணுவார், அவர் டைட்டில் வின் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு சில காரணங்களால் அவர் வந்து வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ அவரை வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து சொல்லி வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சபரி அவர்களை பற்றி ரொம்பவே ரசிகர்களால் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அங்கே திறமை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அங்கே எப்படி நம்ம கிளவராக விளையாடுறோம், எங்கே வந்து மக்களுக்கு நம்மளை பிடிக்குது அப்படின்றதுல தான் வின் பண்ணுறது அப்படின்றதே நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அப்படி தான் இப்போ வந்து சபரி அவர்கள் வின் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இனி அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாரு, அப்டேட் ஏதாவது சொல்கிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.